இவர்களும் எந்த கருத்துக்கள் பரிமாறப்படவில்லை. இப்போ என்டிஏல 70 சீட்டு கொடுக்குறாங்க, துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பரவாயில்ல அவர் பேசிட்டு பல்வேறு உயர்மட்டத்திலிருந்து, திரைப்படத்திலிருந்து, உயர்ந்த இடத்திலிருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒருவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்தான் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை யாராலும் மாற்ற இயலாது. பவன்குமார் விஜய் கூட பேசினதாக அதுபோன்ற செய்தி எனக்கு பெற்றவில்லை. என்டிஏ கூட்டணியில் சேருவதற்கு சிபிஐ வச்சு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு பேச்சு இருக்கு, பரவலாக பேச்சு மக்களே பேசிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? பொதுவாக நேற்றைய தினம் அவர் அங்கே அழைக்கப்பட்டார். அங்கே அழைக்கப்பட்டவுடன் அதற்கான உரிய பதிலை அவர் அளித்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும், தலைவரை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் என்பதற்காகத்தான் இத்தனை உயர் நிலையிலிருந்து, திரைப்படத்திலிருந்து அனைத்தும் விட்டுவிட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் மட்டும்தான் முதலமைச்சர் என்ற நிலையிலே தான் மக்களும் இருக்கிறார்கள், எல்லோரும் அதிலே இருக்கிறோம். தேர்தல் வியூகம் எப்படி மாபெரும் வெற்றி கிடைக்கும். நேற்றைய தினம் நீங்களும் எங்கள் ஊரில் பார்க்கணும் தெரியும். தேர்தல் தேதி இல்லை அறிவித்தாங்க. நேற்றைய தினம் நான் ஊரில் இருந்தேன். ஒரு 3 இடத்துல முகாம் போனோம். ஆர்ப்பரித்து வருகிற மக்கள் வெள்ளத்தை பார்த்தேன். நான் இதுவரையில் அது மாதிரி பார்க்கல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தது போல, அம்மா முதல் இயக்கம் துவங்கியது போல இன்று அவ்வளவு பேர் ஆர்ப்பரித்து வருகிறார் என்று சொன்னால் ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். காரணம், புதிதாக ஒருவர் தமிழ்நாட்டிலே வர வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதற்கு இன்று சிறந்த தலைவராக ஒரு நேர்மையான ஆட்சி நடத்துவதற்கு ஒருவர் வேண்டும். இந்த சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை. பெண்கள் பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொழிலிருந்து அனைவருமே அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் உங்களுக்கு தெரியும். மாற்றங்கள் மீண்டும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிடக்கூடாது என்பது எல்லோரும் தெளிவாக இருக்கிறார் என்பது பத்திரிகையாளராக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகிய ஒரு மாற்றத்தை உருவாக்குற திறன் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை. இப்போது வரைக்குமே அனைத்து தொகுதிகளிலுமே தாவேகா வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதை பற்றி எதிர்கட்சிகள் சொல்வது வேறு. ஆய்வுப் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. தயார் நிலைக்கு 234 தொகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள், சிறந்த வேட்பாளர் இருக்கிறார். விஜயனுடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரம் இந்த இதில் எதிரொலிக்கு சரி, ஓகேண்ணா. தேங்க்யூ.